அண்மை செய்தியை பார்க்கிறோம். என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பாஜக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் தற்போது அங்கு வருகை தந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், மதுராந்தகத்தில் என்டிஏ பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் என்பது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. சரியாக 2:15 நிமிடங்களுக்காக பிரதமர் அவர்கள் கேரளாவில் இருந்து நேரடியாக அவர் சென்னை விமான நிலையம் வந்து அங்கிருந்து மதுராந்தகத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக வருகை தர உள்ளார். ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும் அங்கே ஹெலிகாப்டர் தளம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி வருகையை ஒட்டி 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் கனரக வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் எதுவும் அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்மிடையே மாநிலங்களவை அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் தனபால் அவர்கள் இருக்கிறார். அவர்களிடத்தில் கேட்கலாம். சார், இந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகாக ஒரு எழுச்சி இருக்குன்னு சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க? மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி? கண்டிப்பா இந்த பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் பாருங்க, ஏற்கனவே எழுச்சி இருக்கு. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் எழுச்சி பயணத்தை தமிழ்நாடு முழுவதும் மேற்கொண்டு இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சி மக்களிடத்தில் உருவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு நடக்கிற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம். இந்த கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ எழுச்சியாக ஜனங்க வந்து கலந்துக்கிட்டு. இன்னைக்கு கீழே அடித்தட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் கூட இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக வருகின்ற தேர்தலில் 2026இல் திராவிட மாடல் ஆட்சி அகற்றப்பட்டு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி இங்கே மலரும். தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை இதில் பெறும் என்பதில் ஐயமில்லை. இது பொருந்தாத கூட்டணின்னு முதலமைச்சர் விமர்சனம் பண்றாரு. எங்களது பொருத்தமான கூட்டணி, அவங்களது தான் பொருந்தாத கூட்டணி. இன்னைக்கு தேச துரோகி என்ன சொன்னார்னா திருமாவளவன் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருணாநிதியே வேற மாதிரி பேசுவார். தீய சக்தி சொன்னார். தீய சக்தின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னைக்கு சங் பரிவார்னு சொல்லி பிஜேபி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே 1999 அவரோடு கூட்டணி இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனவர். 2001 பார்த்தீங்கன்னா திமுகவும் விடுதலை சிறுத்தையும் பிஜேபியோட கூட்டணி இருந்து வெற்றி பெற்றவர்கள், தோல்வி கண்டவர்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு பொருந்தாத கூட்டணி இன்னைக்கு இருக்கு. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது ஒரு பொருந்தாத கூட்டணி. என்னைக்கு வெளியே வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது வெளியே வரக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. வெளியே அவங்க எங்க போறாங்கன்றது தெரியாது. இன்னைக்கு அப்படிலாம் இருக்கிறப்போ இவங்களுக்குள்ள கொள்கை கோட்பாடு இல்லாம ஒரு முரண்பாடான கூட்டணி, பொருந்தாத கூட்டணி அதுதானே தவிர எங்களது பொருத்தமான கூட்டணி. எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டிலே அமைக்கப்பட்டிருக்கிற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். பீகாரிலே எப்படி அமோக வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றதோ அதே போல் இந்த தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும். ராஜலட்சுமி, நீங்க கேட்டிருப்பீங்க, அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு தனபால் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்குமே பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாநாடாக இருக்கிறது. அதிமுக, அமமுக, பாமக, அப்படியே ஐஜேகே உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முகப்புகளில் கூட அத்தனை தலைவர்களுடைய புகைப்படங்களும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக தொண்டர்கள் அனைவரும் அங்கு புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு குடிநீர் வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் என்ன பேச போகிறார் என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலேயுமே அவர் பேசக்கூடிய குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இப்பொழுது கூட தமிழகத்திற்கு வருவதற்கு முன்பாக திமுக அரசை அகற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜேஷ், தற்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் அங்கு தற்போது வருகை தந்திருக்காங்க? அது மட்டும் இல்லாம தமிழக பாஜக தலைவர்கள் யாரெல்லாம் அங்கு குழுமி இருக்காங்க? கட்டாயிடுச்சு.
மதுராந்தகத்தில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற இருக்கிறார். தற்போது அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் தொண்டர்களும் குவிந்து வருகின்றனர். பிரதமர் மோடியை வரவேற்க தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பிரம்மாண்ட ஏற்பாடானதும் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் பிரதமர் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்திருக்கிறது. அதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பிரதமருடன் ஒரே மேடையில் பேச ஏற்பாடானதும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அதிக அளவில் அங்கு தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். மேலும் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களானதும் செய்யப்பட்டிருக்கிறது. 7 அடுக்கு பாதுகாப்புடன் மாவட்டம் முழுவதும் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்போது அங்கு ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.